ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம லிஸ்ட்டு பார்த்துருக்கோம், அதே மாதிரி டியூப்புள் பார்த்துருக்கோம். ரெண்டுமே டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை அலோவ் பண்ணும். ஆனால் செட்டு கலெக்ஷன் அது டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை அலோவ் பண்ணாது. இப்போ இந்த கலெக்ஷன் டேட்டா டைப்பில் பார்த்திங்கன்னா லிஸ்ட் இருக்குது, டியூப்புள் இருக்குது, செட் இருக்குது, அது மாதிரி டிக்ஷனரி இருக்குது. இப்போ லிஸ்ட்டுலேயும் டியூப்புள்லேயும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஆனால் செட்டில் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோவ் பண்ணாது. இப்போ அதை பயன்படுத்த என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் எல்ஐன்னு வச்சுட்டு அதில் 1 2 3 1 2 3ன்னு சொல்லி டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம், பிரிண்ட் எல்ஐன்னு சொல்லி. அடுத்து செட் ஆஃப் எல்ஐ, செட்டுங்கிற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி எல்ஐங்கிற லிஸ்ட்டை ஒரு செட்டாக கன்வெர்ட் பண்ணி எஸ்ஸுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, எல்லா விதமான டூப்ளிகேட் எலமெண்ட்ஸும் ரிமூவ் ஆகிடுது. அடுத்த ஸ்டெப்பில் லிஸ்ட் ஆஃப் எஸ், லிஸ்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி இந்த செட்டு எஸ்ஸை நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எல்லுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுறோம். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ்லாம் செட்டு ரிமூவ் பண்ணிவிடுது. அப்போ நம்மளுக்கு டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இல்லாமல் அவுட்புட்டு பிரிண்ட் எல்னு கொடுக்கும்போது கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை செட்டு பயன்படுத்தி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான அவுட்புட் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ யூசர் டிஃபைன்டாக இதுக்கான ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு சொன்னால், எல்ஐங்கிறது ஒரு இன்புட் லிஸ்ட்டு, LI1ங்கிறது ஒரு அவுட்புட் லிஸ்ட்டு. LI1 ஆரம்பத்தில் எம்டியாக இருக்கும், எல்ஐயில் தான் எலமெண்ட்ஸ் இருக்குது, அதில் டூப்ளிகேட்டோடு இருக்குது. ஃபார் ஐஇன் எல்ஐ, இது வழியாக எல்ஐயில் இருக்கக்கூடிய இன்புட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஐங்கிற வேரியபிள் வழியாக ஆக்சஸ் பண்ணுறோம். இஃப் ஐ நாட் இன் LI1, அதாவது அவுட்புட் லிஸ்ட்டில் இன்புட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இஃப் ஐ நாட் இன் LI1 கொடுத்துருக்கோம். அப்படி இருந்ததுன்னா LI1.append_i. அப்போ நம்ம அவுட்புட் லிஸ்ட்டான LI1ல் இன்புட் லிஸ்ட்லேருந்து எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம இந்த எக்ஸாம்பிள் படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 எடுக்கிறோம் LIலேருந்து, அது LI1ல் இருக்கான்னு பார்க்குறோம். LI1 ஆரம்பத்தில் எம்டியாக இருக்குது, அதனால் அதை LI1.append_i வழியாக இந்த 1 சேர்த்துடுறோம். அடுத்து 2 எடுத்து பார்க்குறோம். ஏற்கனவே LI1ல் 1 தான் சேர்த்துருக்கோம். இப்போ 2 எடுத்து LIலேருந்து பார்க்குறோம், அது LI1ல் இருக்காது, அதனால் அதையும் நம்ம LI1ல் சேர்த்துடுறோம், அதாவது அவுட்புட் லிஸ்ட்டில். அப்போ அவுட்புட் லிஸ்ட்டில் இப்போ என்ன இருக்குன்னா 1 2 இருக்கும். அடுத்தபடியாக 3 எடுத்து பார்க்குறோம். ஏற்கனவே LI1ல் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், 1 2 இருக்குது. 3 இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ அதையும் நம்ம எதில் சேர்த்துடலாம், LI1ல் சேர்த்துடலாம். 1 2 3 இப்போ இருக்குது. அடுத்தபடியாக திரும்ப 1 எடுக்கிறோம். ஏற்கனவே LI1ல் 1 2 3 இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிற 1 ஏற்கனவே இருக்குது, அதனால் அதை எதில் சேர்க்கக்கூடாது, LI1ல் சேர்க்காது. ஏன்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், இஃப் ஐ நாட் இன் LI1, LI1.append_iன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 1 சேராது. அடுத்து 2 எடுத்து பார்க்குறோம், அதுவும் ஏற்கனவே இருக்குது, அதுவும் சேராது. 3 எடுத்து பார்க்குறோம், அதுவும் சேராது. இப்போ LI1 நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் 1 2 3 மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதாவது டூப்ளிகேட் இல்லாத எலமெண்ட்ஸாக லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ செஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ செட்டு யூஸ் பண்ணியும் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம், நம்ம யூசர் டிஃபைன்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இது ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஆல்.